ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, தமிழில் யூனிட் 3ல் 1 by 1 சிலபஸ் வைஸ் பார்த்துட்டு வரோம். ஸோ இதில் இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தொகைநிலை தொகாநிலை தொடர் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ மறக்காமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு சொல் அப்படின்னா என்னது அப்படின்னா, ஒரு எழுத்து. ஓகேங்களா, ஒரு எழுத்து தனித்தினா கூட பொருள் தரும், இல்லை நிறைய எழுத்து கூட சேர்ந்து இருந்தாலும் பொருள் தரும் இல்லைங்களா. ஸோ அப்போ தனித்தினன்றோ இல்லை நிறைய எழுத்துக்கள் சேர்ந்து நின்று பொருள் தந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, சொல் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சொற்றொடர் தொடர் இது இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சொற்கள் தொடர்ந்து பொருள் தந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அதை என்ன சொல்கிறாங்க, சொற்றொடர் அல்லது தொடர் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. 2 டைப்ஸு. ஒன்று தொகைநிலை, இன்னொன்று தொகாநிலை. தொகை அப்படின்னா மறைஞ்சி வரும்னு அர்த்தம், தொகை அப்படின்னா வெளிப்பட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா. தொகைனா என்ன, தொக்கி அப்படின்னு சொல்லுவாங்க, மறைந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ தொகைநிலை தொடர்னா என்னதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். பெயர்ச்சொல். ஓகேங்களா, ஒரு பெயர்ச்சொல்லோடு பெயர்ச்சொல்லோ இல்லை பெயர்ச்சொல்லோடு வினைச்சொல்லோ ரெண்டுமே சேர்ற அந்த தொடரில் சென்டரில், ஓகேங்களா, சென்டரில் இடையில உருபோ இல்லாட்டி ஏதாவது வினை அல்லது பண்புடைய உருபோ தொக்கி வந்துச்சு, தொக்கினா என்னது, மறைந்து வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ மறைந்து அதோடு சேர்ந்து ஒரு ஜாயின் பண்ணி ஒரு மீனிங்கை உங்களுக்கு கொடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுதான் என்னென்னா தொகைநிலை தொடர்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், கரெக்டாக புரிஞ்சிடும். இப்போ இது என்னது, ஒரு பெயர்ச்சொல்னு வச்சுக்கோங்க. தின்றாங்கிறது ஒரு வினைச்சொல். அப்போ பெயர்ச்சொல்லோடு வினைச்சொல் சேரும்போது இருக்குல்ல, பெயர்ச்சொல்லோடு வினைச்சொல் சேரும்போது சென்டரில் உருபு அல்லது வினையோட பண்போட உருபு இருக்கும். ஐங்கிறது ஒரு உருபு. ஸோ அப்போ தொக்கி இருக்கும். ஓகேங்களா, தொக்கி இருக்கும், ஒரு சமயத்தில் வெளிப்படையாகவும் இருக்கும். ஓகேங்களா. இப்போ அப்படிங்கிறது இதில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்கிறாங்கன்னா தொகைநிலை தொடர் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ 6 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வேற்றுமை தொகை, இது 1 by 1 பார்த்துலாம். ஸோ வேற்றுமை தொகைன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ மதுரை சென்றார்னு இருக்குது. இதில் மதுரைக்கு சென்றார் அப்படின்னு தான் வரும். அப்போ கூ அப்படிங்கிற ஒரு விஷயம் தொக்கி இருக்குது. தொக்கினா என்னது, மறைந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ வேற்றுமை உறுப்பு தொக்கியோ அல்லது மறைஞ்சு இருந்துச்சு அப்படின்னா அது வேற்றுமை தொகை. ஏன்னா தொகைனா என்ன சொல்லியிருக்கேன், தொக்கி, அதாவது மறைந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. அப்போ இந்த ஐயால் கூயின் அதுக்குன்னு சொல்லி படிச்சிருப்பீங்களா, அது மறைந்து இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அது வேற்றுமை தொகை. ஓகேங்களா. தொகைன்னு வரும். நார்மலாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா வேற்றுமை தொடர்னு வரும். இது வேற்றுமை தொகை. தொகைனாலே மறைந்து வருதுன்னு அர்த்தம். உருவும் பயனும் உடன்தக்க தொகையும் பார்க்கலாம். இது பணப்பயன் இருக்குது. இப்போ பணத்தை கொண்ட பை அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கலாம் இல்லையா. ஸோ பணத்தை எங்கே அப்படிங்கிற ஒரு வேற்றுமை உருவு மறைஞ்சு வந்திருக்கு. கொண்ட அப்படிங்கிற இந்த உருவோட பயன் இங்கே எக்ஸ்ட்ரா வந்திருக்கு இல்லையா. ஸோ உருவோட பயனும் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. அப்போ வேற்றுமை உருவும் அந்த உருவோட பயனும் சேர்ந்து வந்ததுனால அது ஒரு மீனிங்கை கொடுக்குது இல்லையா. ஸோ அதனால் இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உருவும் பயனும் உடன்தக்க தொகையும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ மீதி உள்ள டைப்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா.